வணக்கம் நண்பர்களே. 60 வயதுக்கு பிறகு உடலின் தேவைகள் மாறிவிடும். நம்ம மூட்டுகள், இதயம், கண்கள், இரத்தம், ஜீரணம் எல்லாமே தனித்தனியாக நம்ம கவனம் செலுத்த. ஏன்னா நம்மளுடைய உடல் நிலை அந்த மாதிரி வயது ஆக ஆக நம்ம உடலில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த நிலையில் நம்ம தினமும் சாப்பிடக்கூடிய பழங்கள் நம்ம உடலுக்கு அற்புதமாக மருந்தாக மாறி நம்ம உடலை பாதுகாக்கவும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் உதவி பண்ணும். ஸோ அப்படிப்பட்ட அந்த பழங்கள் முக்கியமாக அந்த 4 பழங்கள் நம்ம 60 வயதில் சாப்பிட வேண்டிய 4 பழங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும். அதாவது 4வதாக பார்க்கக்கூடிய அந்த பழம் பலருக்கும் தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் அது ஒரு கோல்டன் ஃப்ரூட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியது தான் அந்த 4வது பழம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய பழங்கள் என்னென்னா ஆப்பிள் தாங்க. ஆப்பிளை நம்ம தினமும் சாப்பிட்டோம்னா டாக்டர் சைடே போக வேண்டாம், டாக்டரையே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பழமொழியே இருக்குது. அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க, டாக்டரை பார்க்க வேண்டாம், தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிடு, டாக்டரே அணுக வேண்டாம் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க. அது உண்மைதாங்க. 60 வயசில் நீங்கள் ஆப்பிளை தினமும் சாப்பிட ஆரம்பிங்க. ஏன் இது ரொம்ப அவசியம் சொல்கிறேன்னா, இதில் நிறைய நார்ச்சத்துக்கள் இருக்குது. ஸோ உங்களுடைய செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு இது உதவி பண்ணுது. அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு உதவி பண்ணுது. பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சைகளிலிருந்து தாக்கத்தில் இருந்து உங்களை பாதுகாக்கிறதுக்கு இது உதவி பண்ணுது. அடுத்து நல்ல பாக்டீரியாக்களை உங்கள் குடலில் ஏற்படுத்தி உங்களுடைய குடலை ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் உங்கள் குடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் எல்லாத்தையும் வெளியேற்றுறதுக்கும் உதவி பண்ணுது. இதில் பொட்டாசியம் அதிக அளவில் நிறைஞ்சிருக்கிறதான இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணுது. இந்த ஆப்பிளில் பாலிஃபினால்ஸ் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குது. அது இதய நோய் அபாயத்தை குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த ஆப்பிளை எப்படி சாப்பிட்றது, எப்பொழுது சாப்பிட்றது நம்மளுக்கு சிறந்த ஆரோக்கியத்தை கொடுக்கும்னா, நம்ம இந்த ஆப்பிளை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, ஏன்னா இந்த ஆப்பிளோடைய தோலில் வேக்ஸ் தடவிருப்பாங்க. வேக்ஸ்னா என்ன, மெழுகு தடவிருப்பாங்க. அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு, சில ஆப்பிளில் தடவிருக்கும், சில ஆப்பிளில் தடவிருக்க மாட்டாங்க. அதனால் முடிஞ்ச அளவு நல்லா கழுவிட்டு தோலோடு கடித்து சாப்பிட்றத நம்மளுக்கு சிறந்த ஆரோக்கியத்தை கொடுக்கும். இதை முக்கியமாக காலை உணவுக்கு பிறகு நம்ம ஒரு ஆப்பிளை சாப்பிட்டோம்னா அந்த நாளே நம்மளுக்கு ரொம்ப எனர்ஜியாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு காலை உணவுக்கு பிறகு ஒரு ஆப்பிளை நீங்கள் சாப்பிட பாருங்கள். முக்கியமாக தோலோடு சாப்பிடுங்க, கடித்து சாப்பிடுங்க. ஜூஸாக குடிக்க வேண்டாம். இல்லை எனக்கு டைம் இல்லை, கடித்து மென்று சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை, எனக்கு பல் இல்லை அப்படின்னா நீங்கள் ஜூஸாக எடுத்துக்கிடலாம். ஆனால் ஜூஸை விட பழத்தை கடித்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அடுத்து 2வது பழம் என்னென்னா வாழைப்பழம் தாங்க. இது 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு இயற்கை கொடுத்த ஒரு பழம் சொல்லலாம். ஏன்னா இது அப்படியே நம்மளுக்கு இந்த பழத்தை சாப்பிட்டோன்னே ஒரு எனர்ஜி கிடைக்கும். நம்ம அப்படியே சுறுசுறுப்பாகவும் இளமையாகவும் ஆக்டிவாகவும் அந்த நாளை கழிக்கிறதுக்கு ரொம்ப உதவி பண்ணக்கூடியது வாழைப்பழங்க. ஏன்னா வாழைப்பழம் வாங்குகிற காசு ரொம்ப கம்மி தான். செவ்வாழைப்பழம் வாங்க முடிஞ்சால் செவ்வாழைப்பழம் வாங்கி சாப்பிடுங்க. இல்லைன்னா மற்ற விலை கம்மியாக இருக்கக்கூடிய வாழைப்பழங்களை சாப்பிடுங்க. ஏன்னா எல்லா வாழைப்பழமுமே நல்லது தான். எல்லா வாழைப்பழத்துலையுமே என்ன சத்துக்கள் இருக்குதுன்னா பொட்டாசியம் இருக்குது. பொட்டாசியம் அதிக அளவில் இருக்கக்கூடிய பழம் என்னென்னா வாழைப்பழம் தான். ஸோ அதனால தான் டெய்லி ஒரு வாழைப்பழம் சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா பொட்டாசியம் அதிக அளவில் இருக்கும் பொழுது உங்களுக்கு கை கால் வலி எல்லாமே குறைய ஆரம்பிச்சிரும். அந்த மசில்ஸில் ஏற்படக்கூடிய அந்த கிராம்ப் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிரும். ஏன்னா இதில் பொட்டாசியம் மட்டும் இல்லை, மெக்னீஷியமும் சேர்ந்து இருக்குது. ஸோ மெக்னீஷியம் எதுக்கு தேவைப்படுதுன்னா உங்களுடைய நரம்புகளுக்கு நல்ல பலத்தை கொடுக்கறதுக்கு உதவி பண்ணுது. நரம்புகளை நல்லா வேலை செய்கிறதுக்கு உதவி பண்ணுது. அது கூட ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் இருக்குது. இது செரிமானத்திற்கும் உதவி பண்ணுது. அது கூட விட்டமின் B6
6 வந்து இருக்குது. இது உங்களுடைய மூளை செயல்பாடை மேம்படுத்துறதுக்கு ரொம்ப உதவி பண்ணுது. அடுத்து மலச்சிக்கலுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு வேணும் அப்படின்னா நீங்கள் வாழைப்பழத்தை மட்டும் சாப்பிட்டால் போதும். இதற்காக எந்த ஒரு மருந்தோ மாத்திரையோ எதுவும் சாப்பிட தேவையில்லை. வாழைப்பழத்தை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டு வாங்க, உங்களுடைய மலச்சிக்கல் ப்ராப்ளம் முழுமையாக தீர்ந்துவிடும். இந்த வாழைப்பழத்தை எப்படி சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணுங்கிறத பார்க்கலாம். இதை தினமும் நம்ம ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கலாம். ஆனால் வெறும் வயிற்றில் வாழைப்பழத்தை சாப்பிடக்கூடாது. காலை உணவுக்கு பிறகு ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்றது மிகவும் சிறந்தது. 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு சிலர் சர்க்கரை வியாதி இருக்கும். ஸோ அவங்க நீங்கள் டெய்லி ஒரு வாழைப்பழம் எடுக்கிறதுங்கிறது வேண்டாம். அந்த ஒரு இதை அரையாக மாற்றிக்கிறீங்க. அதாவது அரை வாழைப்பழம், அதை பாதியாக 2ஆக கட் பண்ணி ஒரு இதை மட்டும் நீங்கள் சாப்பிடுங்க. ஏன்னா சுகர் இருக்கும் பொழுது வாழைப்பழம் சாப்பிடலாம், ஆனால் அரை வாழைப்பழம் சாப்பிடலாம். ஸோ அரை வாழைப்பழமே உங்களுக்கு போதுமானது தான். 3வது பழம் என்னென்னா திராட்சை பழம்தாங்க. இது எதுக்காக 60 வயசில் கண்டிப்பாக அவசியம் எடுக்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா, இது ஒரு ஆன்டி ஏஜிங் சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். ஆன்டி ஏஜிங்னா முதுமையை தடுக்கக்கூடிய ஒரு பழம் தாங்க இந்த திராட்சை பழம். ஏன்னா 60 வயதுக்கு மேலே தோல் சுருக்கம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்ல. ஸோ அதை எல்லாத்தையுமே தடுத்து உங்களை இளமையாகவும் புத்துணர்ச்சியோடையும் வச்சுக்கிறதுக்கு இந்த பழம் ஒரு சிறந்த பழம் அப்படின்னு சொல்லலாம். இதில் ரெஸ்வெட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்சைமும் ப்ளஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் அதிக அளவில் இருக்குது. ஸோ உங்களுடைய இதய நோய் அபாயத்தை குறைக்கும் தன்மை இந்த திராட்சை பழத்துக்கு இருக்குது. அதே மாதிரி கண் பார்வையை அதிகப்படுத்துகிற தன்மையும் இந்த திராட்சை பழத்துக்கு இருக்குது. ஏன்னா இதில் விட்டமின் ஏ இருக்குது. இதில் இருக்கக்கூடிய அந்த விட்டமின் ஏ லூட்டின் மற்றும் சியாசாந்தின் இதை பவர் அதிகப்படுத்துறதுக்கு உதவி பண்ணுது. அதே மாதிரி உங்களுடைய ஞாபகத்திறன் மெமரி பவரை ஷார்பன் பண்ணுறதுக்கு இந்த திராட்சை பழம் உதவி பண்ணுது. உடலில் ஏற்படக்கூடிய அந்த இன்ஃப்ளமேஷன் சொல்லக்கூடிய வலிகளை குறைச்சி நம்மளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த திராட்சை பழம் உதவி பண்ணுது. முக்கியமாக முட்டுக்கால் வலி, ஜாயிண்ட் பெயின் வலி, இந்த வலிகள் அனைத்தையுமே தீர்க்கிறதுக்கு திராட்சை பழம் உதவி பண்ணுது. அதே மாதிரி மலச்சிக்கல் ப்ராப்ளத்தையும் குறைக்க பயன்படுது. ஏன்னா இந்த திராட்சை பழத்தில் விதைகள் நிறையா இருக்கும். அந்த விதைகளில் தான் நிறைய நார்ச்சத்துக்கள் இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கும் பொழுது விதையுள்ள திராட்சை பழத்தை வாங்கி சாப்பிடுங்க. அது முக்கியமாக இந்த இமேஜில் தெரியுதுல்ல, அதை பன்னீர் திராட்சைன்னு சொல்லுவாங்க, நாட்டு திராட்சைன்னு சொல்லுவாங்க. இந்த திராட்சை அதுவும் கருப்பு கலரில் இருக்கக்கூடிய திராட்சை தான் நம்மளுக்கு ஆரோக்கியத்தை கூட்டக்கூடியது. ஸோ இந்த திராட்சையை வாங்கி சாப்பிடுங்க. விதை இல்லாத திராட்சையை வாங்காதீங்க. விதையுள்ள திராட்சை தான் நம்மளுக்கு பல நன்மைகளை கொடுக்கக்கூடியது. இதில் 3 நிறம் தெரியுதுல்ல, இந்த 3 நிறத்தில் எது ரொம்ப பெஸ்ட் அப்படின்னா பிளாக் கலர் கிரேப்ஸ் நம்மளுடைய இதயத்துக்கும் மூளைக்கும் ரொம்ப சிறந்ததுங்க. க்ரீன் கலரில் இருக்குல்ல, அந்த பச்சை கலர் திராட்சை நம்மளுடைய செரிமானத்திற்கு ரொம்ப நல்லது. அந்த ரெட் கலரில் இருக்குதுல்ல, ரெட்டுன்னு சொல்ல முடியல, அந்த ப்ரௌன் கலர் மாதிரி இருக்குல்ல, அந்த திராட்சை அதிகமாக ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளை கொண்டது. ஸோ இதில் எந்த திராட்சைனாலும் ஓகே, அதை விட சிறந்தது கருப்பு திராட்சை தான். உங்களுக்கு இது கிடைக்கிது அப்படின்னா அதை வாங்கிக்கிறங்க. எது கிடைக்குதோ வாங்கிக்கிறங்க. ஆனால் கண்டிப்பாக திராட்சையை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கிறணும். அப்படி திராட்சை கிடைக்கல அப்படின்னா ட்ரைட் கிரேப்ஸ் கிடைக்கும்ல, அதை வீட்டில் வாங்கி வச்சு ஸ்டோர் பண்ணி டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் சாப்பிடுங்க. இந்த அனைத்து சத்துக்களுமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். இந்த திராட்சையை எவ்வளவு சாப்பிட்லாம், இதை சாப்பிட்றதுக்கான சிறந்த நேரம் எதுன்னா, இதை நம்ம ஒரு 20 இல்லைனா 15 குவான்டிட்டி கொஞ்சமாகவே எடுத்துக்கிறோங்க. இல்லைனா ஒரு கொத்து அப்படி எடுத்து நீங்கள் டெய்லி சாப்பிட்டுக்கிறங்க. இது நைட் டைமில் சாப்பிடாதீங்க. ஈவினிங் டைம், அதாவது மாலை நேரத்தில் ஒரு 4 மணி போல் நீங்கள் எடுத்து சாப்பிட்றது உங்களுக்கு சிறந்த நேரம். ஸோ உங்களுக்கு டைஜஷன் நல்லா ஆகும், உங்களுக்கும் ஆரோக்கியம் மேம்பட செய்யும். அடுத்து நம்ம 4வதா பார்க்க போகிற அந்த கோல்டன் ஃப்ரூட் என்னென்னா அது தாங்க பப்பாயா. இதை தமிழில் பப்பாளி பழம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எதுக்காக இதை நம்ம கோல்டன் ஃப்ரூட் அப்படின்னு சொல்கிறோம்னா 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இது உண்மையிலே அவங்களுக்கு மிகவும் சிறந்த ஒரு பழம் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் இது கோல்டன் ஃப்ரூட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் இதுக்கு அப்படி ஒரு சிறப்பு, ஏன் இதை நம்ம பெஸ்ட்டாக சொல்கிறோம் அப்படின்னா, இதில் விட்டமின் ஏ இருக்குது.
நல்லது. இது உங்களுடைய கண் பார்வையை பாதுகாக்கிறதுக்கு மிகவும் சிறந்தது. ஏன்னா வயது ஆக ஆக வயதின் காரணமாக உங்களுடைய பார்வை மங்கிரும். ஸோ அந்த கண் பார்வையை மீட்டெடுக்கிறதுக்கு பப்பாளி பழம் ஒரு சிறந்த பழம். அடுத்து இதில் பேப்பைன் சொல்லக்கூடிய என்சைம் இருக்குது. அது உங்களுடைய ஜீரண சக்தியை மிக அதிகமாக்கி உங்களுக்கு என்ன நீங்கள் சாப்பிட்டாலும் அதை செரிமானம் ஆக்கி உங்களுக்கு கொடுக்கக்கூடும். ஸோ அதனால் இது சூப்பர் உணவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி உங்களுடைய உடல் எடையை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு இந்த பப்பாளி பழம் வந்து ஒரு சூப்பர் பழம். அதே மாதிரி மலச்சிக்கலை சரி பண்ணுறதுக்கு, ஃப்ளோட்டிங், அசிடிட்டியை குறைக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து பப்பாளி பழம் வந்து ஒரு சிறந்த பழம். அதே மாதிரி இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் இதயத்தை பாதுகாக்கிறதுக்கும் இந்த பழம் வந்து பயன்படுது. அதே மாதிரி உங்களுடைய முகச் சுருக்கங்களை கம்மி பண்ணி உங்களுடைய ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்காகவும் அழகாகவும் வச்சுக்கிறதுக்காகவும் உங்களுடைய அந்த ஆன்டி ஏஜிங் அந்த தன்மை எல்லாத்தையுமே குறைச்சி நல்ல ஒரு இளமையை மீட்டெடுத்து கொடுக்கறதுக்கு இந்த பப்பாளி பழம் உதவி பண்ணுது. அடுத்து உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு அதிகமாக்கி உங்களை மற்ற நோய்களுடைய தாக்கத்திலிருந்து உங்களை பாதுகாக்கிறதுக்கும் இந்த பப்பாளி பழம் உதவி பண்ணுது. இந்த பப்பாளி பழத்தை நீங்கள் எப்படி சாப்பிட வேண்டும் என்றால், காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு நல்லது, அவ்வளவு ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்கக்கூடியது. வெறும் வயிற்றில் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு ஜீரணம் நல்லாகும். நம்ம சொன்னோம்ல மேலே இருக்க பழத்தெல்லாம் வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாதுன்னு. ஆனால் இந்த பப்பாளி பழத்தை நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் வெறும் வயிற்றில் சாப்பிட்லாம். ஜூஸாக குடிக்கிறத விட நீங்கள் பழமாக கட் பண்ணி ஒரு கப்பு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு நன்மைகளை கொடுக்கக்கூடியது. அதுவும் 60 வயதிற்கு மேல் உள்ளவங்களுக்கு உண்மையிலே இது ஒரு கோல்டன் ஃப்ரூட் தாங்க. அப்படி காலையில் எழுந்திரிச்சோன்னே என்னால் வெறும் வயிற்றில் சாப்பிட்றதுக்கெலாம் நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க காலையில் 10லேருந்து 11 மணி உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப ஒரு கப்பு பப்பாளி பழத்தை நீங்கள் தாராளமாக நீங்கள் சாப்பிடலாம். நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்களே நல்லா உணர ஆரம்பிப்பீங்க. அவ்வளவு உங்களுக்கு உடலில் நிறையா மாற்றங்கள் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அவ்வளவு நன்மைகளை கொடுக்கக்கூடியது இந்த பப்பாளி பழம். நீங்கள் கண்டிப்பாக இந்த பழத்தை நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும். நீங்கள் அப்படி சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஃபைனலாக உங்களுக்கு சில ஹெல்த் டிப்ஸ் வந்து சொல்கிறேன். அதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம் கூட செய்யும். நீங்கள் 100 வயது வரைக்கும் நோய் நொடி இல்லாமல் வாழலாம். அதாவது பழங்களை சாப்பிடும் பொழுது பழங்கள் கூட பால் சேர்த்து சாப்பிட்டால் உங்களுடைய ஜீரணத்தை பாதிக்க செய்யும். ஸோ பழங்களை எப்போவுமே தனியாக சாப்பிடுங்க, பாலை தனியாக குடிச்சுக்கிறங்க. அதே மாதிரி பழத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உணவு சாப்பிட்றது வந்து உங்களுடைய உடலில் வந்து உடல் வீக்கத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். எப்போவுமே வந்து பழங்களை தனியாகவே சாப்பிடுங்க. அதே மாதிரி பழத்தையும் தயிரையும் ஒன்றா சேர்த்து சாப்பிடாதீங்க. அமிலத்தன்மையை ஏற்படுத்திவிடும். பழங்களை எப்போவுமே சிங்கிளாக சாப்பிட்றதான் உங்களுக்கு உடல் நலத்திற்கு ஆரோக்கியத்தை கொடுக்க செய்யும். 60 வயதுக்கு பிறகு நம்மளுடைய செயல்திறனும் ஆரோக்கியமும் வாழ்க்கை தரமும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் தாங்க இருக்குது. ஸோ இந்த 4 பழங்களையும், அதாவது ஆப்பிள், வாழைப்பழம், திராட்சை, பப்பாளி பழம் தினமும் நீங்கள் சேர்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரண சக்தி மேம்படும், இரத்த ஓட்டம் நன்றாக இருக்கும், இதயம் பாதுகாப்பாக இருக்கும், எலும்பு பலம் உயர ஆரம்பிக்கும், உங்களுடைய கண் பார்வை மேம்பட ஆரம்பிக்கும், உங்களுடைய இம்யூனிட்டி பவர் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிக ஆரம்பிக்கும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.